சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கெமிக்கல் பாண்டிங் ஃபார்மேஷன். ஏன் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. வேற என்ன பாயிண்ட் கிரியேட் ஆகுது, டு கெயின் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. இல்லையா டுப்ளேட் ரூல் இல்லையா ஆக்டேட் ரூல். என்ன விதி இல்லைன்னா இரட்டை விதின்னு சொல்லுவோம். நோபல் கேசஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். நோபல் கேஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன். சரி, ரைட், ஓகே. என்னாச்சு? ஹாலஜன்ஸ் என்னென்ன? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன். நோபல் கேஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். எல்லா எலமெண்ட்டும் நோபல் கேஸ் மாதிரி மாறதா ட்ரை பண்ணும். பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு 3 ரீசன்: லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி அண்ட் டுப்ளேட் இல்லையா ஆக்டேட் ரூல். ஆக்டேட் ரூல் இல்லாமையும் எலமெண்டால சஸ்டைன் ஆக முடியும். லெஸ் தென் ஆக்டேட் ரூல் அண்ட் மோர் தென் ஆக்டேட் ரூல் இல்லையா எக்ஸ்பான்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க. PCl3, BF3 எல்லாம் ஆக்டேட் ரூலை விட கம்மியாக தான் இருக்கும். PCl5, BBr5 எல்லாம் ஆக்டேட் ரூல் விட அதிகமாக தான் இருக்கும். அண்ட் சில ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும். NO, NO2 எல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல். அது சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்கும். சரி, அதெல்லாம் எக்ஸப்ஷன். பட் மெஜாரிட்டி எல்லாமே என்ன ஃபார்ம் பண்ணும், டுப்ளேட் இல்லையா ஆக்டேட் கான்ஃபிகரேஷன். எதுக்கு நடுவில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்? ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்கும் இன்னொரு ஆட்டத்தோட எலக்ட்ரானுக்கும் நடுவில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். எதுக்கு நடுவில் ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கும்? 2 ஆட்டத்தோட எலக்ட்ரானுக்கு நடுவில் ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா பாண்ட் ஃபார்மேஷன். அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமானாலோ இல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமானாலோ எனர்ஜி கெயின் ஆகும். அதனால அது அன்ஸ்டேபிள் ஃபார்ம். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே என்தால்பி பாண்ட் கிரியேட் ஆகிறப்போ பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அது நமக்கு எனர்ஜி கொடுக்கும். எக்ஸோ தெர்மிக் ரியாக்ஷன். பாண்டை உடைக்கணும்னா நான் எனர்ஜி கொடுக்கணும். எண்டோ தெர்மிக் ரியாக்ஷன். எண்டோ தெர்மிக் பாண்டுக்கு நான் கொடுக்கல வெப்ப கொள்வினை, அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்டு ஃபார்ம் ஆகிறப்ப அது கொடுக்கக்கூடியது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எந்த அளவுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜியை கொடுக்கணும். எந்த அளவுக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி தேவையோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆல்ரெடி அதுல இருந்திருக்குன்னு அர்த்தம். ரைட், ஓகே. இதுல வந்து கிராஃப் கரெக்டா அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா லோயஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். எந்த ஆட்டம் லோயஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கோ அது ஹையஸ்ட் ஸ்டேபிள் பாண்டை கிரியேட் பண்ணும். அந்த பாண்ட் வந்து ஸ்டிஃப் பாண்டு, ஸ்ட்ராங் பாண்டு. அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு நான் அதிகமான பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜியை கொடுக்கணும். இதுல AA, AB, AC, ADல AB வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு. அப்ப ஹையஸ்ட் பாண்டு டிசோசியேஷன் என்தால்பின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கிராஃப்லயுமே சொல்லியிருக்கேன், 2 நல்லா ஓவர்லாப் ஆகிறது இடத்துலயுமே நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓவர்லாப் ஆகாம ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜ் ஒரே ஃபார்முலா தான், நம்பர் ஆஃப் கோவேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் அன்பாண்டட் எலக்ட்ரான் மைனஸ் பாண்டட் எலக்ட்ரான் பை 2. பாண்டட் எலக்ட்ரான் பை 2னு போடுறோம். இதுக்கு O3 மோலிகுல் நம்ம போட்டிருக்கோம். O3 மோலிகுல் என்ன ஷேப், பெண்ட் ஷேப். என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன் பெண்ட் ஷேப். NO2 மைனஸ் என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன் பெண்ட் ஷேப். ஓகேவா? அண்ட் வந்து N3 மைனஸ் வந்து என்னது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இதுவும் நமக்கு என்னது, பெண்ட் ஷேப்.
இல்லையே, இது லீனியர் ஷேப். sp லீனியர் ஷேப். அது எக்ஸெப்ஷன் சொல்லி நடத்திருப்பேன். N3 மைனஸ் வந்து பண்ணா ரெண்டு பக்கமே டபுள் பாண்ட் வரும், லீனியர் ஷேப். அண்ட் CO3 2 மைனஸ் வந்து CO3 2 மைனஸ் sp2 ஹைபிரிடைசேஷன், ட்ரைகோனல் பிளேனர் ஷேப். ரெண்டு மைனஸ் சார்ஜ் மேல இருக்கும், அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NO2 பிளஸ் sp ஹைபிரிடைசேஷன், லீனியர் ஷேப். அடுத்து I3 மைனஸ் அண்ட் I3 பிளஸ் ரெண்டு ஹோம்ஒர்க் பண்ண சொன்ன பாத்துக்க. ஓகேவா? I3 பிளஸ் லீனியர் ஷேப், I3 மைனஸ் பெண்ட் ஷேப், sp2 ஹைபிரிடைசேஷன் போட்டு பாரு. I3 அப்படிங்கிறது sp2 ஹைபிரிடைசேஷன், பெண்ட் ஷேப். நேத்து போட்டு காட்டுப்போம் நினைக்கிறேன். அண்ட் I3 பிளஸ் அப்படிங்கிறது என்னது? sp ஹைபிரிடைசேஷன், லீனியர் ஷேப். நேத்து போட்டு காட்டலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் அதான் போட்டு காட்டியிருப்பேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த மைனஸ் பிளஸ் எங்க வரும் அப்படிங்கிறது நீங்க லொக்கேட் பண்ணுன்னு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அது நீ போகும். ரைட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜ் அண்ட் ஈச் ஆட்டம் கேட்டாங்கன்னா டோட்டல் பாசிட்டிவ் இல்லையா நெகட்டிவ் சார்ஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதுவே பாண்ட் ஆர்டர் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் மோலிகூல்ஸ் இல்லையா நம்பர் ஆஃப் அந்த காமன் மோலிகூல்ஸ், என்னென்ன மோலிகூல்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருப்பேன். ரைட்டா? ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். PO4 3 மைனஸ் அண்ட் CO3 2 மைனஸ். இனி போகல நீ டெஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோ ஃபார்மல் சார்ஜ் பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பார்ட்டிகல்ல லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதை மட்டும் டினோட் பண்ணணும்? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் டினோட் பண்ணணும். ஹைட்ரஜன் அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான், ஹீலியம்க்கு அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான், லித்தியத்துக்கு 1 எலக்ட்ரான், பெரிலியத்துக்கு 2 எலக்ட்ரான், போரானுக்கு 3 எலக்ட்ரான், நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான், கார்பனுக்கு 4 எலக்ட்ரான், ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான், ஹீலியத்துக்கு 8 எலக்ட்ரான், நியானுக்கு 8 எலக்ட்ரான், புளோரினுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல 7 எலக்ட்ரான். புளோரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்துக்குமே 7 எலக்ட்ரான் தான். மாத்தி சொன்னா மாத்தக்கூடாது. ரைட்டா? அதே மாதிரி கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட் எல்லாம் +4, அது 4 அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். கார்பன், சிலிக்கான், சரி விடு, அதெல்லாம் வந்து அங்க போய் பார்த்துக்கலாம். ஆக்சிஜன், சல்ஃபர்கள்லாம் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல 6 எலக்ட்ரான். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணணும். அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலி எர்த் மெட்டல். அல்கலி மெட்டல் என்னென்ன? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். அல்கலி எர்த் மெட்டல் என்னென்ன? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டொரான்சியம், இன்னொன்னு வந்து ரேடியம், பேரியமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்கலி மெட்டலுக்கு எல்லாமே +1, அதாவது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். அல்கலி எர்த் மெட்டல்னா +2. இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எலக்ட்ரான்ஸை கொடுக்க தான் ட்ரை பண்ணும். சரி, ரைட், ஓகே. இது பார்த்துட்டோம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம்? லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கிருப்போம். ஆக்டேட்டோ இல்ல டூப்ளேட் ரூலையோ ஃபாலோ பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எது லெஸ் தென் ஆக்டேட்? PCl3, AlCl3, PCl3, BBr3, BI3, AlCl3. இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணா அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் வராது, பட் இருந்தாலும் ஸ்டேபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஆக்டேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? PF5, PCl5, இதெல்லாம் வந்து மோர் தென் ஆக்டேட். ஃப்ரீ ரேடிக்கலுக்கு வந்து NO, NO2 எல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ இன்னைக்கு நடத்துற ஃப்ரீ ரேடிக்கல்ல NO2 நீ சேர்த்துக்கலாம். அதுலயுமே ஃப்ரீ ரேடிக்கல் கான்செப்ட் வரும். ரைட், ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாண்ட். என்னென்ன பாண்ட் இருக்கு சொல்லு? கோவாலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், வான் டெர் வால்ஸ் பாண்ட். இதுல வீக் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், வான் டெர் வால்ஸ் பாண்ட். கோவாலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். கோவாலன்ட் பாண்ட்னா என்னது? ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான். சோ ரெண்டு பேருமே என்ன பண்ணியாகணும்? மியூச்சுவலா ஆளாளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாங்க. எக்ஸாம்பிள் CH4, H2O, NH3, BCl3 எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துதான் ஆகும். அயானிக் பாண்ட் அப்படி கிடையாது. கேட்டையான் ஆனியான் ஃபார்மேஷன் ஆகும், லாட்டிஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து
lattice energy produce soluble cation ion formation soluble crystal form இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயானிக் பாண்டோட முக்கியமான கேரக்டரைசேஷன் அண்ட் போலரைசிங் பவரும் ரொம்ப முக்கியமான பாயிண்டா பார்க்க போறோம். ஃபஜான்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்மாலர் கேட்டயான் லார்ஜர் ஆனயான் வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். நடத்தலையா ஃபஜான்ஸ் ரூல்? எங்கே விட்டுருக்கு? இல்ல 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 இது இல்ல ஃபஜான்ஸ் ரூல் இது நடத்திருக்க மாட்டேன். இது இல்ல ஃபஜான்ஸ் ரூல் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பாண்டும் 100% அயானிக் கிடையாது, 100% கோவலன்ட் கிடையாது. இது ஸ்மாலர் லார்ஜரெல்லாம் லேட்டரா ஒன்று சொல்றேன். ரைட், ஓகே. அயானிக் பாண்ட் நடத்திருப்பேன். அயானிக் பாண்ட் ஒரு ஆள் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணணும், இன்னொரு ஆள் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். அல்கலி மெட்டலும் அல்கலி எர்த் மெட்டலும் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய பாண்ட் ஒரு அயானிக் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, ருபீடியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு. இதுல எது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அயானிக் பாண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீசியம் குளோரைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்கும். ஏன்னா சீசியம் அப்படிங்கிறது குட் மெட்டல். டவுன் தி குரூப் என்ன கிரியேட் ஆகும்? மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். டவுன் தி குரூப் நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். அப்ப குட் மெட்டல் யாரு? சீசியம். அப்ப எலக்ட்ரான் அதை டொனேட் பண்ண எப்பயுமே ரெடியாக இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கோவலன்ட் பாண்ட் போட்டு வேண்டியதான். இதுவே சோடியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, சோடியம் புரோமைடு, சோடியம் அயோடைடுல புளூரின் அப்படிங்கிறது ஹையஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டவுன் தி குரூப் நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். அப்ப டாப்ல இருக்கவங்க தான் நான் மெட்டல். அப்ப நான் மெட்டல் ஒரு மெட்டலோட பாண்டை கிரியேட் பண்றதுல புளூரின் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கும். இல்ல ரெண்டு ரூல், டவுன் தி குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ், டவுன் தி குரூப் நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். அதே வந்து லெஃப்ட் டு ரைட் போறப்போ நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ், மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். மெட்டல்ஸ்னாலே இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரான் டோனர்ஸ். அப்ப இது என்னவா மாறும்? கேட்டையானா மாற ட்ரை பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ். நான் மெட்டல் அலோகங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுவோம். அதனால அதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ். சரி, நெகட்டிவ் சார்ஜ். இது நல்லா ஞாபகம் வச்சு. ரைட், இதுக்கு அப்படியே அயானிக் பாண்ட் போட்டோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கோவலன்ட் பாண்ட். ரைட்டா? பேட் அயானிக் பாண்ட், குட் கோவலன்ட் பாண்ட். பேட் கோவலன்ட் பாண்ட், குட் அயானிக் பாண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஜான்ஸ் ரூல், வேற எதுவுமே கிடையாது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயானிக் பாண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாலிட் இன் ஸ்டேட், சாலிடா இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் நல்லா வந்து குட்டி குட்டி கட்டி மாதிரி, வைர கட்டி மாதிரி இருக்கும். ஸோ சாலிடு. அதே மாதிரி கிறிஸ்டல் இன் ஃபார்ம். அதே மாதிரி பேட் எலக்ட்ரிசிட்டி ஆர் தெர்மல், பேட் எலக்ட்ரிசிட்டி ஆர் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டி ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுமே சால்ட், அதாவது அயானிக் பாண்ட் பண்ணாது. ஆனா குட் கண்டக்டர் இன் மோல்டன் ஸ்டேட். ஒரு அயானிக் பாண்ட் வச்சிருந்தா அது தண்ணீரை போட்டு கரைச்சா அப்பதான் அது என்ன பண்ணும்? கரண்ட கண்டக்ட் பண்ணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை சால்ட் வாட்டர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சால்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, பிளஸ் மைனஸ் சார்ஜ் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். அயானிக் பாண்ட் அப்படின்னா ரொம்ப வேகமா குவிக்கா ரியாக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl AgNO3 ரியாக்ட் ஆனா AgCl NaNO3 சோடியம் நைட்ரேட். அண்ட் இது என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்? லாட்டிஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். வாட்டர்ல டிசால்வ் பண்றப்போ ரெண்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்னு கரைய ஹைட்ரேஷன் எனர்ஜி. அதே டைம்ல சுத்தி வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வரதுனால சால்வேஷன் எனர்ஜி. ஸோ ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கும், சால்வேஷன் எனர்ஜி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் நார்மலா அயானிக் சாலிட்ஸ் உங்களால என்ன பண்ண முடியாது? மெல்ட் பண்ணவும் முடியாது, பாயில் பண்ணவும் முடியாது. ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, ருபீடியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு அப்படின்னா இதுல எதுக்கு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்னா சீசியம் குளோரைடு. எதுக்கு லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்னா லித்தியம் குளோரைடு. எது நல்லா பிரைட் கலர்ல இருக்குன்னா சீசியம் குளோரைடு. எது கொஞ்சம் டார்க்காவோ இல்ல வேற மங்கன கலராவோ இருக்கும், டல் கலரா இருக்குன்னா லித்தியம் குளோரைடு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா lattice energy is indirectly proportional to size of anion or cation.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. சோடியம் குளோரைடு இருக்குன்னா சோடியமும் குட்டியா இருக்கு, ஃப்ளோரைடும் குட்டியா இருக்குன்னா நிறைய லாட்டிஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த சோடியம் குளோரைடு வந்து பெஸ்ட் அயானிக் பாண்டானா எஸ், சோடியம் குளோரைடு வந்து சோடியம் குளோரைடை கம்பேர் பண்றப்போ பெஸ்ட் அயானிக் பாண்ட் தான். ஆல் டவுட்ல அது என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கிளியரா? அப்ப அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி முடியணும், அதோட அயானிக் பாண்ட் ஆர்டர் தனி கான்செப்ட் அண்ட் அதோட லாட்டிஸ் எனர்ஜிக்கு தனி கான்செப்ட். இது ரெண்டு வேற வேற கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னா என்ன சார்? மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கும். ஒரே மெட்டல் திருப்பி திருப்பி வரும். அப்ப திருப்பி திருப்பி வரப்ப கிரியேட், அது நடுவில் கிரியேட் ஆகக்கூடிய பாண்டு மெட்டாலிக் பாண்ட். நடுவில் என்ன இருக்கணும், மீதி எலக்ட்ரான்ஸ்லாம் அதை சுத்தி இருக்கும், சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதனால மெட்டாலிக் பாண்ட் இருந்தா நல்ல கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், நல்ல எலக்ட்ரிசிட்டியை, அதாவது மீன் எலக்ட்ரிசிட்டி பிளஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்பத்தையும் நல்லா கடத்தும், மின்சாரத்தையும் நல்லா கடத்தும். அதே மாதிரி பாயிலிங் பாயிண்டும் அதுக்கு அதிகம், மெல்டிங் பாயிண்டும் அதுக்கு அதிகம். அடுத்து வந்து கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரே ஆட்டம் டொனேட் பண்ணணும். பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரே ஆட்டம் டொனேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் NH3ல லோன் பேர் எலக்ட்ரான் 2 இருக்கும். அந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான் யாருக்கு போயிடும், ஹைட்ரஜனுக்கு போயிடும். அது ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே NH3யோட BCl3 பாண்ட் கிரியேட் பண்ணும். BCl3க்கு 2 எலக்ட்ரான் தேவை. ஏன்னா நீ அவுட்டர் மோஸ்ட் போட்டு பாரு, BCl3 வெறும் 6 எலக்ட்ரான் தான் வரும். அப்ப அது என்ன பண்ணும், NH3யோட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். அந்த லோன் பேர் எலக்ட்ரான் அப்படி எடுக்க பார்க்கும். ஆனா என்னதான் எடுக்க பார்த்தாலும் அந்த லோன் பேர் யாருக்கு தான் சொந்தம், நைட்ரஜன் தான் சொந்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட். டக்கு டக்குன்னு பார்க்கலாம். டைபோல் மூமெண்ட்னா என்ன, தமிழ்ல இருமுனை திருப்பத்திரு. ஒரு சைடுல போலரைசேஷன் பவர் அதிகமா இருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு சைடு டாமினேட் ஆகும். அப்ப எனக்கு வந்து ஒரு நார்த் போல் சவுத் போல் மாதிரி ஒரு கம்மியான எலக்ட்ரான் கிளவுட், இன்னொரு பக்கம் அதிகமான எலக்ட்ரான் கிளவுட் கிரியேட் ஆகும். ஒருவேளை அப்படி கிரியேட் ஆகலைன்னா நான் போலார் மாலிகூல். CO2 ஒரு நான் போலார் மாலிகூல், N3- ஒரு நான் போலார், I2 ஒரு நான் போலார். ஏன்னா ஐடென்டிக்கல் எப்படி இருக்கும், நான் போலார். F2 ஒரு நான் போலார், Cl2 ஒரு நான் போலார், H2 ஒரு போலார். H2 வாட்டர் வந்து போலார் மாலிகூல். CH4 நமக்கு என்னது, நான் போலார். எல்லாமே கார்பன் நோக்கி வரும், ஆப்போசிட்ல கேன்சல் ஆகிக்கும், அதெல்லாம் நான் போலார். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1,4 சைக்ளோஹெக்சேன் அப்படிங்கிறது ஒரு நான் போலார். ஏன்னா மேல புரோமின் கீழே புரோமின் கேன்சல் ஆகிக்கும். இதெல்லாம் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ரைட், ஓகே. போலரைசிங் பவர் அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், சைஸ் ஆஃப் த கேட்டையன் வச்சு கண்டுபிடிக்கலாம். கேட்டையனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம், கேட்டையனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருந்துச்சுன்னா அதுக்கு போலரைசிங் பவர் என்ன, போலரைசிங் பவர் குட்டியா இருந்துச்சுன்னா பக்கத்துல ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால குட்டியா இருக்கவனுக்கு போலரைசிங் பவர் அதிகமா உள்ள வரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருந்துச்சுன்னா அதுல கூடிய பிளஸ் சார்ஜ் கால்குலேட் பண்ணும். ஸோ அதுக்கு எதில் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பிளஸ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு அதிகமா போலரைசிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும். மார்க் சொல்லுங்க. அதிகமான பிளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். ஆனா ஆனியானுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும், சார்ஜ் கம்மியா இருந்தாலும் போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். இது ரெண்டையும் நல்லா பார்த்தோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா NF3 NH3 இதுல ரெண்டுமே நான் போலார். NF3 அண்ட் NH3 ரெண்டுமே நான் போலார். மியூ நாட் ஈக்குவல் டு 0. பட் யாருக்கு இதுல வந்து போலாரிட்டி அதிகம் அப்படி கேட்டீங்கன்னா NH3 கம்பேரிங் டு NF3. இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இது நீட்லயும் கேட்பான், ஜெயிலையுமே கேட்பான், NCERT-லயுமே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அமோனியாவுக்கோ சோடியம் ட்ரை புளோரைட்லயோ யாருக்கு டைபோல் மூமெண்டம் அதிகம்னா அமோனியாவுக்கு அதிகம். என்ன சொல்றேன், போலார் நான் போலார். ஓகே, போலாரிட்டி ரெண்டுமே போலார். போலார் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகம், அமோனியாவுக்கு அதிகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மூமெண்டத்துக்கு ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு Q இன்டு D. 1 டைபே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3.3 இன்டு 10 to the power 10 to the power வேல்யூ தெரியலைங்க சார். அதனால அப்படியே சம்திங் இதோ 16 என்னமோ வருது. சரி, எனக்கே மறந்து போச்சு. ஏன்னா இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த சைடுக்கு இது இம்பார்ட்டன்ட். ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் அப்படிங்கிறது 1.6 into 10 to the power -19.
ரைட். அந்த டிபே எங்கேயோ ரேராக யூஸ் பண்ணுறதான் படிச்சு வச்சுக்கோ. ஆனால் நல்லா பார்த்துக்கோ 1,4 டைக்ளோரோபென்சன் அப்படிங்கிறது ஒரு நான் போலார். ஆனால் 1,4 டைஹைட்ராக்சி பென்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலார் மாலிக்யூல். ஓகே, அது நல்லா பார்த்துங்க. OH நடுவில் ஒரு சின்ன போலாரிட்டி கிரியேட் ஆகும். அதே மாதிரி SH நடுவில் ஒரு சின்ன போலாரிட்டி கிரியேட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே என்னது போலார் மாலிக்யூல். அதே மாதிரி வந்து சிஸ் டிரான்ஸ் எதுல வந்து அதிகமான போலாரிட்டி இருக்கும்? சிஸ் காம்பவுண்ட்ல. ஓகேவா? டிரான்ஸ் காம்பவுண்ட்ல ஆப்போசிட் இருக்கனால கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ரைட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா வெஸ்பேர் தியரி. வெஸ்பேர் தியரினா வேலன்செல் எலக்ட்ரான் வேலன்செல் வேலன்செல் பேர் எலக்ட்ரான் ரிப்பல்சன் தியரி, வெஸ்பர் தியரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா லோன் பேர் அதிகமான ரிப்பல்சன் அண்ட் லோன் பேர் பாண்ட் பேர் ஓரளவு கம்மியான ரிப்பல்சன். பாண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ரிப்பல்சன். இதுல இசட் வேல்யூஸ் டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். இசட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் 0 அப்படின்னா sp hybridization linear shape. and z equal to 2 bond pair 1 lone pair 1 அப்படின்னா sp hybridization linear shape. z equal to 3 bond pair 3 lone pair 0 அப்படின்னா sp2 hybridization trigonal planar. z equal to 3 bond pair 2 lone pair 1 னா sp2 hybridization bend shape. z equal to 3 bond pair 1 lone pair 2 அப்படின்னா sp2 hybridization linear shape. z equal to 4 bond pair 4 lone pair 0 அப்படின்னா sp3 hybridization tetrahedral shape. z equal to 4 lone pair 3 bond pair 1 அப்படின்னா sp3 hybridization pyramidal shape. z equal to 4 lone pair 2 bond pair 2 அப்படின்னா bend shape sp3 hybridization. z equal to 4 ஒரே ஒரு bond pair 3 lone pairனா sp3 hybridization linear shape. z equal to 5 அஞ்சுமே bond pair 0 lone pair அப்படின்னா trigonal bipyramidal sp3 dehybridization. z equal to 5 lone pair 4 bond pair 1 னா sp3d seesaw shape. z equal to 5 lone pair 3 bond pair 2 னா sp3 dehybridization t shape. z equal to 6 இன்னொன்னு இருக்கா? z equal to 5 bond pair 2 lone pair 3 sp3d linear shape. z equal to 6 காணோம். z equal to 6 bond pair 6 lone pair 0 na sp3 d2 octahedral. z equal to 6 bond pair 5 lone pair 1 square pyramidal sp3 d2. z equal to 6 4 bond pair 2 lone pair sp3 d2 square planar. z equal to 7 bond pair 7 lone pair 0 pentagonal bipyramidal sp3 d3. z equal to z equal to 6 z equal to 7 ஆனா molecule 6 அப்படினா disortal octahedral. இந்த வருஷம் நீட்ல கேட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷனான क्वेश्चन அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோ. ரைட், இப்போ molecule பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் molecule H2O sp3 hybridization bend shape. ஜாமெட்ரி கேக்கல, bend shape. BCl2 வந்து பாத்தீங்கன்னா என்ன hybridization? sp hybridization linear shape. NH4 plus sp3 hybridization tetrahedral shape. NO3 minus trigonal planar sp2 hybridization. BeF2 sp hybridization linear shape. CO2 sp hybridization linear shape. NO3 minus பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SO2 sp2 hybridization
bend shape. CH4 sp3 hybridization tetrahedral shape. Water sp3 hybridization bend shape. Ammonia sp3 hybridization pyramidal shape. XeF2 sp3d linear shape. Xenon OF2 sp3d T shape. Xenon O2F2 பாக்குறியா இல்லையா? Xenon O2F2 seesaw shape sp3d. XeF4 sp3d2 square planar shape. Selenium hexafluoride SeF6 sp3g2 octahedral. and வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது எக்ஸாம்பிள்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ண கொடுத்தது எல்லாமே கெமிக்கல் பாண்டிங்ல முக்கியமான பாயிண்ட்ஸ். ரைட்டா? இவ்வளவுதான் கெமிக்கல் பாண்டிங் பார்த்துருக்கோம். இது தெளிவா பார்த்து வச்சுக்கணும். அப்படியே அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எடு. 4 குவாண்டம் நம்பர்ஸ் எடு. 4 குவாண்டம் நம்பர்ஸ் எடு. குவாண்டம் நம்பர்ஸ் எடு. ரைட். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 குவாண்டம் நம்பர்ஸ். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் ஒன்லி குவாண்டம் நம்பர். இன் ஒன்லி quantum number less spin magnetic quantum number, spin quantum number. Principal quantum number ஓட சிம்பிள் என்ன? small letter n. small letter n. இது வந்து ஆர்பிட்டாலோட எனர்ஜி அண்ட் சைஸ பத்தி பேசும். ஆர்பிட்டாலோட எனர்ஜி அண்ட் சைஸ பத்தி பேசும். ரைட். இது n equal to 1, n equal to 2, n equal to 3, n equal to 4 னு சொல்லலாம். இல்லையா? k, l, m, n அப்படி நமக்கு சொல்லலாம். ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெல்லுக்கான நம்பர்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ரைட். இப்போ ஒரு ஆர்பிட்டால்லையும் சரி, ஒரு ஷெல், அந்த ஒரு ரவுண்டுக்கு பேர் ஒரு ஷெல். அந்த ஒரு ஷெல்லையும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறதுக்கு ஃபார்முலா 2n². ஃபார் எக்ஸாம்பிள் n equal to 2 னா 2 into 2 ஸ்கொயர் 2 into 4 அப்ப 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ரைட்டா? இதுல எனர்ஜி ஆஃப் த ஷெல் அப்படின்னா -13.6 into z² divided by n² electron volt. -13.6 into z² divided by n² electron volt. இதுவே ரேடியஸ்க்கான ஃபார்முலா r equal to 0.529 into n² divided by z. ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆம்ஸ்ட்ராங். இன்னும் வேற யூனிட் இருக்கு, அது போர் மாடல் நடத்துறப்ப சொல்றேன். ரைட். போர் மாடல் எதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும்? ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ், அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் வச்சிருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகோமீட்டர்னா 10 to the power -12 மீட்டர். பிகோமீட்டர்னா 10 to the power -12 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10 to the power -10 மீட்டர். நானோமீட்டர்னா 10 to the power -9 மீட்டர். ரைட்டா? மறுபடியும் ஒரு டைம் எனர்ஜிக்கு ஃபார்முலா சொல்லு. ENT equal to -13.6 into z² divided by n² electron volt. R radius equal to 0.529 into n² divided by z into Armstrong. ரைட்டா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நீட்ல பிகோமீட்டர்ல கேட்டிருந்தா 52.9 n² divided by z பிகோமீட்டர் நம்ம வச்சு சம் போடுறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூனிட் கன்வென்ஷன் தான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மதர் ஃபார்முலா படிச்சுக்கணும். அடுத்து வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேரு சப்ஸ்டிட்டரி குவாண்டம் நம்பர். என்ன லெட்டர்ல சொல்லுவோம்? எல்ங்கிற லெட்டர்ல சொல்லுவோம். இதுக்கு வந்து என்னது? ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல். L equal to 0 னா s ஆர்பிட்டல், L equal to 1 னா p ஆர்பிட்டல், L equal to 2 னா d ஆர்பிட்டல், L equal to 3 னா f ஆர்பிட்டல். ரைட். ஒரு இதுலயுமே ஞாபகம் வச்சுக்கோமா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் L equal to n-1. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது செல்லுல என்னென்ன அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா n-1, 2-1, அப்போ 1னா p ஆர்பிட்டல், இன்னொன்னு அதுக்கு முன்னாடி வரக்கூடியது s ஆர்பிட்டல். அப்ப ரெண்டாவது செல்லுல s ஆர்பிட்டாலோ p ஆர்பிட்டாலோ இருக்கும், அது பேர் தான் 2s 2p.
ரைட். இது மாதிரி போட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், என்னென்ன செல்லுல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் செல்லுல 1s, ரெண்டாவது செல்லுல 2s 2p, மூணாவது செல்லுல 3s 3p 3d, நாலாவது செல்லுல 4s 4p 4d 4s. அது வரைக்கும் எல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால டிஃபைன் பண்ணி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது எஸ் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டால 6 எலக்ட்ரான், டி ஆர்பிட்டால 10 எலக்ட்ரான், எஃப் ஆர்பிட்டால 14 எலக்ட்ரான். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா 2 × 2l + 1, 2 × 2l + 1. இதுல ஒரு ஆர்பிட்டாலையும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத சொல்லி கொடுக்கும். எஸ் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், பி ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், இதுக்கு ஃபார்முலா 2 × 2l + 1, 2 × 2l + 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரியன்டேஷன் இல்ல ஆக்சஸ் டீடைல் பத்தி பேசுவோம். ஒன்னொன்னுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு. எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா 0 ஆக்சஸ், பி ஆர்பிட்டால்னா -1 0 + 1, டி ஆர்பிட்டால் அப்படின்னா -2 -1 0 + 1 + 2, எஃப் அப்படின்னா -3 -2 -1 0 + 1 + 2 + 3. கவனிக்கிறியாமா? ரைட். அப்ப இது ஓரியன்டேஷன் பத்தி நமக்கு பேசக்கூடியது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். அது நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கணும். மாடுலஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னா எல்லா ஆர்பிட்டாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐ மீன் -2 இருந்தா கூட அதுல கூட எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும், ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பரை ms ன்னு சொல்லலாம், சில நேரம் s ன்னு சொல்லலாம். இது ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின். இதை மட்டும் தான் டிஃபைன் பண்ணும். ஒரு ஆர்பிட்டால்ல ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பின், அதுக்கப்புறம் தான் லோ ஸ்பின். லோ ஸ்பின் தனியா வரவே வராது. ஒன்னு ஹை ஸ்பின், அதுக்கப்புறம் தான் லோ ஸ்பின். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபில் ஆகும்னா 3 ஆர்பிட்டால் இருக்குன்னா 3லயுமே ஹை ஸ்பின், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா லோ ஸ்பின் ஃபில் ஆகும். இது பேர் தான் ஹண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதுதான் வந்து 4 குவாண்டம் நம்பருக்கு எக்ஸாக்டா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு இதுல ஏதாவது ஒரு ரீடில் கொடுத்துட்டு இது வந்து பிராக்டிகலி பாசிபிளா நாட் பாசிபிளான்னு கேட்பான். அப்ப நீ என்ன பண்ணிக்கணும், இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர்ஸை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா?